ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அரசு அலுவலகத்திலிருந்து சற்று முன் வந்திருக்கும் ஒரு புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பை தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 12th டிப்ளமோ ஐடிஐ டிகிரி எல்லாமே எலிஜிபிள் தான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மாறும். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து 56,000 கொடுக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி என்னைக்குன்னா ஜூன் மாதம் 10ஆம் தேதி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ்லேருந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு குரூப் சி கேட்டகரி கீழே தான் வரும். நான் கெசடட், அதுக்கப்புறம் நான் மினிஸ்ட்ரியல் கீழே இந்த கேட்டகரிஸ் தான் வரும். ஸோ இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீமன். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th படிச்சாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ம்ஸ்பேன் அண்டு சீமன்ஷிப் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேசர் கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 18,000லேருந்து 56,900 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு எலிஜிபிள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சேம் அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். பட் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து 3 years இன் ஆக்சிலரி மெஷினரி மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ்மேன். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900லேருந்து 56,900 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஐடிஐயில் வந்து மெக்கானிக்கல், டீசல், மெக்கானிக், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல், கார்பென்ட்ரி இதில் எது படிச்சு தான் எலிஜிபிள் தான். அது போக நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும் அண்ட் 2 yearsக்கான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இவங்க வந்து ஆட்டோ செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஃபிசிக்கல் என்டிரன்ஸ் டெஸ்ட் வச்சு இவங்க பார்க்குறாங்க. அதாவது ஸ்விம்மிங் வைக்கிறாங்க ஃபிசிக்கல் என்டிரன்ஸுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக அக்செப்டட் தான். உங்களுக்கு இதிலே சொல்லியிருப்பாங்க தெர் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம எங்கே எடுக்கணும்னா, இதில் கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் போய் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் இதில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்றைக்குன்னா ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள அவங்க கைக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ ஆர் ஸ்பீட் போஸ்ட்டோ நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.